என் பிள்ளை கண்டிப்பாக என் காரியத்தை நிறைவேற்றி தீரும். அதை செய்து முடிக்கிற வரை நான் அவர்களை விட்டு விலகிறது. Hallelujah. Glory to God. We are the great people to the great Lord. சொல்லுங்க, நான் பெரிய ஆளாக்கும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, என்ன நம்ம சாதாரண நினைச்சுக்கிட்ட, நான் பெரிய ஆண்டவருடைய பெரிய பிள்ளையாக்கும். Hallelujah. ஸோ உங்க கண்களை தரங்க. அதான் பவுல் அடிச்சுக்குவாரு சபை யாரை பார்த்து, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இது எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா, இதுகளெல்லாம் பார்த்தா வசனமாக வரும், வார்த்தையாக வரும். எதுக்கோ ஜெபிக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டை கூட சேர்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, 1, எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தான். ஆமென். அடுத்து, த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அறிவை கொஞ்சம் எனக்கு கொடுங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு இல்லாதனால்தான் எல்லாரும் பசுந்தோல் போர்த்திய புலிகளையும் நம்ம நம்புகிறோம். சத்தியத்துக்கும் சாத்தானுடைய காரியத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியல, நம்பிடுறோம். எல்லார்ட்டையும் போய் தலையை கொடுக்குறோம். கேளுங்க, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தா, இந்த வார்த்தை தேவனால எனக்கு வந்ததா என்று கேளுங்க. வெளி அடையாளங்களை வைத்தல்ல. அப்போ உனக்கு தேவை என்னது? ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு. அடுத்து கேளு, ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை. தட் மீன்ஸ் அவர் பார்க்கறத போல பார்க்குற பார்வை. எது? அவர் எப்படி பார்த்தாரு? என்னைய பாவியா என்னை பார்க்கல. அவர் அவருடைய நோக்கத்தை வைத்து என்னை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார் இல்லையா? அல்போன்ஸுக்கு நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் பொழுதெல்லாம், என்னை பார்க்கும் பொழுதுதான் அந்த நோக்கம்தான் இருக்கு. இவனை நான் இப்படிலாம் வைக்க போறேன். இவன் சாதாரண பீடுபிள்ளையில் சாதாரணவனாக இருக்கான், இவன் அப்படி அல்ல, ஊழியக்காரனாய் மாற்றப் போகிறேன். அப்போ நான் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அவர் அந்த பார்வை, அந்த என்னை குறித்ததான அந்த பார்வையை மாற்றிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா, கர்த்தருடைய கண்கள் ஆமாம் உன் மேலே நோக்கமாக இருக்கிறது, தன்னுடைய நோக்கத்தை உன் மூலமாய் நிறைவேற்ற. ஹல்லேலூயா.